ஹாய் கைஸ், எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி ஒன்று மேக் பண்ணேன், நரகத்தின் அரசன் அப்படின்றது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு அழகிய மலைக்கிராமம். அங்கே வந்து யாருமே இல்லை, ஒரே ஒரு வீடு மட்டும் அந்த மேட்டில், அந்த மலையோட மேட்டில். அந்த வீடு வந்து எப்படின்னா ஒரு கல் கட்டிடம் அந்த மாதிரி கட்டின ஒரு வீடு. அந்த வீட்டில் லூசியஸ் மார்டின் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. லூசியஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு, ஒரு கேரக்டர். மார்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு பையன், ஒரு மேன், அவங்க ஒரு கேரக்டர். இவங்க 2 பேரும் எப்படின்னா, அந்த வீடு எப்படின்னா இப்படி சுற்றி புல்வெளியாக அழகான ஒரு, இது வந்து கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன் ஸ்டோரி கிடையாது, கொஞ்சம் பழைய காலத்து ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அழகாக இருக்காங்க. ஒரு அழகான ஒரு வீடு. அந்த வீட்டு மேலே அந்த கூரை வந்து புகையாக போடுங்க, அந்த மாதிரி போய் ஒரே ஒரு வீடு மட்டும் அந்த இடத்துல இருக்கும். ரொம்ப தூரத்தில் ஒரு சந்தை, அதாவது மார்க்கெட் மாதிரி ஒரு சந்தை. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும், லூசியஸ் மார்டின், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இல்லை. ஆக்சுவலாக 5 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதை பற்றி அவங்க கவலைப்படுதில்லை. 2 பேரும் அவங்களுக்கு குழந்தை மாதிரி ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை. ஓகேவா? திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மார்டின் வந்து வேட்டைக்கு போகிறாங்க. அவன் வந்து வேட்டையாடுறது தான் அவனோட தொழிலே. வேட்டையாடி அங்கே கிடைக்கிற அங்கே கிடைக்கிற விலங்குகளை எடுத்து வந்து சந்தையில் விற்பான். அந்த சந்தையில் போய் விற்றுட்டு வருவான். அதுதான் அவனோட வாழ்க்கை முறை. அந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்படி அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு நாள் வேட்டைக்கு போகிறான். அவன் ஒய்ஃப் வந்து அவனுக்கு வந்து காஞ்ச ரொட்டியும் காய்கறி சூப்பும் செய்து அவன்கிட்ட கொடுத்து விட்றான். இதை வாங்கிட்டு அவன் ஒரு கையில் அந்த காய்கறி சூப்பும் ரொட்டியும் எடுத்து, இன்னொரு கையில் அம்பு வில்லு இது 2 எடுத்துட்டு, அந்த இடத்துல வந்து ரொம்ப குளிராக இருக்கும். ஃபாரஸ்ட்னாலே குளிராக தானே இருக்கும். அந்த மலை பிரதேசனாலே குளிராக சில்லு. அந்த கிளைமேட் வந்து எப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு ரொமான்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே வந்து வேட்டைக்காண்டி இவன் போகிறான். இந்த கையில் அந்த சாப்பாட்டு கூட எடுத்துகிட்டு, இந்த சைடு வில்லு அம்பு எடுத்துகிட்டு, அந்த ஒரு குளிருக்கு வந்து போத்திக்கிறதுக்கு வந்து அந்த கரடி தோல் இருக்கும் தெரியுமா, நல்லா பஞ்சு கரடி தோல், அதை அப்படி தோல் மேலே போட்டுக்கிட்டு அவன் வீட்டில் இருந்து போகிறான். போகும்போது அவன் ஒய்ஃப் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு பழைய அந்த காலத்து இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்களா ட்ரெஸ்ஸு, ஜெர்மனியன்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அந்த சாப்பாட்டு இப்படி தூக்கி காட்டுறான். பாய் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கான்டாக்ட் எடுக்கிறான். இவன் வேட்டைக்கு போயிட்டான். இந்த லூசியஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டயத்தில் கிங் ஆஃப் ஹெல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். அந்த புத்தகத்தில் விக்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகேவா? அந்த கேரக்டரை தன்னோட ஹஸ்பண்ட் மார்டினோட கம்பேர் பண்ணி, அதாவது அதுதான் மார்டின் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் அந்த கேரக்டரோட படிக்க ஆரம்பிக்கிறான். ஓகேவா? அதுதான் கதை. அவனும் ஒரு வேட்டைக்காரன். என்ன பண்ணுறான்னா, வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போன இடத்துல இவன் வந்து ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பாங்களா, பொறி, நம்ம விலங்குகள் பிடிக்கிறதுக்காண்டி ட்ராப்லாம் செட் பண்ணுவாங்கள, கூண்டி வலை அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான் நம்ம மார்டின் தான் விக்டர். ஓகேவா? செட் பண்ணி வச்சுட்டு அவன் ட்ராப்லாம் போய் பார்க்குறான். அதில் ஒன்றுமே மாட்டலை. அந்த ட்ராப்பில் எதுலேயுமே ஒன்றுமே மாட்டலை. ஒரே ஒரு ட்ராப்பில் மட்டும் ஒரு சிறு மான், ஒரு மானோட சின்ன மான் வந்து மாட்டியிருக்கு. அந்த மானை அவனுக்கு கொல்றதுக்கு மனசே வரல. சரி சொல்லிட்டு அந்த மானை அவுத்து விட்டுட்டான். மாட்டின மானை விட்டுட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு, ஒரு சாயந்தரம் ஒரு 4 o'clock 5 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை அடிவாரத்தில் உட்காந்து தன் மனைவி கொடுத்து விட்ட, அதாவது லூசியஸ் கொடுத்து விட்ட ரொட்டி துண்டையும் அந்த காய்கறி சூப்பையும் எடுத்து சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு பார்க்கறதுக்கே அருவருப்பா ஒரு கொடூரமாக ஒரு குரங்கு
ஓகேவா? அந்த குரங்கு வந்து உன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கு. அவன் பார்த்தா அவனுக்கு அவ்வளவா தெரியல. அவனுக்கு அதை பார்த்தது குரங்கு தான் அப்படின்னு நினச்சிட்டான். நான் கையில் இருந்த ஒரு ரொட்டி துண்டை அப்படி நீட்டுறான். சாப்பிட்றியா அப்படின்ட்டு அதுக்கு பேசுகிறான், சும்மா சாப்பிட்றியா அப்படின்ட்டு. அது வேணாம் அப்படின்னுது. வாயெல்லாம் அப்படியே ஊழ் வடியுது. ஊழ் வடிதுன்னா தெரியும்ல, ஒரு மாதிரி வாயெல்லாம் ஊழ் வடிது. கொடூரமான அந்த குரங்கு, வேணாமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மாற்றி அந்த குரங்கிட்ட கேட்குறான். அந்த குரங்கு சொல்லுது, அவனை பார்த்து இப்படி கை காட்டுது. குரங்கு கை காட்டின உடனே திடீர்னு அவன் மேலே பாஞ்சு அவனை கடிச்சு உடனே இவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டான். ஆக்சுவலாக அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டான். அது ஒரு அந்த மாதிரி ஓகேவா? அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே ஓகே அப்படி கனவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு அவனுக்கு சுற்றி முற்றி பார்க்குறான். சூரியன் மறைந்து வெகு நேரம் ஆகிவிட்டதால் இருள் சூழ்ந்து இருந்தது அந்த இடத்தில். ஓகேவா? இருள் சூழ்ந்த அந்த இடத்துல அவன் அப்படியே நடந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நடந்து போறான். கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஒத்தையடி பாதை. ஓகேவா? அந்த ஒத்தையடி பாதையில அப்படியே போயிட்டே இருக்கான். ஒத்தையடி பாதையில போயிட்டே இருக்கான். இருட்டுக்குள்ள சுத்தி முத்தி யாரோ நடப்பது போலையும் யாரோ இருக்கு. சரியா? அந்த ஒத்தையடி பாதையில அப்படியே போயிட்டே இருக்கான். மெதுவா போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த ஒத்தையடி பாதையை காணும். ஐயோ நம்ம அந்த பாதையை காணும்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறோம். அந்த காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே அப்படியே ஒரு 2 மரம், அந்த 2 மரம் வந்து அப்படி கிராஸாக இருக்குது. அந்த மரத்தோட லைட்டாக கேப்பில் வந்து ஒரு குடிசை வீடு தெரியுது. அந்த குடிசை வீடோட முகப்பு மட்டும் தெரியுது. அதில் அப்படியே ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. சரி அங்கே போனால் யாராச்சும் இருப்பாங்க அப்படின்ட்டு இவன் அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் ஒரு மூதாட்டி, வயதான ஒரு மூதாட்டி இருக்காங்க. அந்த மூதாட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்காங்க, ஹாரர் லுக்கில் இருக்காங்க. அந்த மூதாட்டிகிட்ட போய் இது எந்த இடம், நான் வந்து வேட்டைக்கு வந்தேன், நான் வந்த இடத்துல பாதையை மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த இடம் எங்கள் காட்டுக்குள்ளே இருக்குன்னு நான் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. இது எந்த இடமோ, நான் இப்போ எங்கே இருக்கேன், நீங்கள் யார், அந்த மாதிரி அந்த பாட்டிகிட்ட கேட்குறேன். அந்த மூதாட்டிகிட்ட கேட்குறாரு. மார்ட்டின் வந்து கேட்குறாங்க அந்த மூதாட்டிகிட்ட. அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, அந்த மூதாட்டி வந்து ஆக்சுவலாக பேச முடியாது. அந்த மூதாட்டி வாய் பேச முடியாத ஒரு மூதாட்டி. அவங்க ஒரு விளக்கை கையில் எடுத்துகிட்டு என் பின்னாடியே வா அப்படின்ட்டு சைகையில் சொல்கிறாங்க. சைகையில் என் பின்னாடியே வா அப்படின்ட்டு சைகையில் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போகிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த மூதாட்டி முன்னாடி போகிறாங்க, இவன் பின்னாடியே போயிட்டே இருக்கான். கையில் அம்பு வச்சுருக்கான், அந்த சொற்றம் வச்சுருக்கான், அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த மூதாட்டி பின்னாடியே சாப்பிட்டான். சரியா? அந்த மூதாட்டி பின்னாடி போயிட்டு இருக்கான். பின்னாடி யாரோ வர மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதில் வரும், ஒரு இது மாதிரி. சரியா? அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் திரும்புகிறான், அந்த மூதாட்டியை காணும். விளக்கு மட்டும் கீழே விழுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயந்துட்டு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஒரு மலையோட அடிவாரத்தில் ஒரு பால் அடைஞ்ச ரொம்ப பழமையான திருசபைனா அது ஒரு கிறிஸ்துவ கோயில்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருசபைக்கு பக்கத்தில் போகிறான். சரி இதுக்குள்ளே போனால் ஏதாச்சும் வழி கிடைக்கும், சேஃப்டியாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், காட்டில் இருக்கிற விலங்குகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த திருசபையோட வாசலில் போய் நிற்கிறான். அந்த திருசபையோட வாசலில் கிராஸ் கீ, 2 கீ இப்படி கிராஸாக இருக்கிற மாதிரி சிம்பிள். ஓகேவா? சரி சொல்லிட்டு அதை அப்படியே அந்த பெரிய டோர் கைஸ், பெரிய வாசல், அந்த வாசலில் இருக்கிற டோரை கதவை அப்படி பண்ணுறான். உள்ளே இருந்து கடுமையான சத்தத்தோட வௌவால், அந்த வௌவாலுங்கெல்லாம் அப்படியே பறந்து வருது, ஃபுல் போர்ஸில் வெளியே வருது. இவனையும் தள்ளி விட்டுட்டு பறக்குது. இவன் கையில் இருந்த ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு கீழே விழுந்துட்டான். சரியா? சரி மறுபடியும் அதை எடுத்துகிட்டு அந்த வௌவாலுங்கெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு அந்த சுற்றையும் எடுத்துகிட்டு அந்த கதவை திறந்து அப்படியே உள்ளே போகிறான். ரொம்ப இருட்டாக இருந்ததுங்க. அந்த பாலடைஞ்ச திருசபை இவன் உள்ளே போய் நின்ன உடனே தானாக ஒளிர தொடங்கியது. அதாவது தன்னால் வெளிச்சம் வந்து அப்படியே திருசபை ஃபுல்லாக பிரகாசிக்க ஆரம்பிச்சு. சரியா? அப்படியே அங்கே நிற்கிறான். இது வரைக்கும் தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் எழுதிட்டு நான் உங்களை சொல்கிறேன். ஓகேவா? இவ்வளோ சொல்கிறீங்களா, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க நான் ஆக்சுவலாக தனியாக வந்தேன்.
ஒரு பையன். எனக்கு வந்து கம்பெனிக்கும் ஆள் இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, எனக்கு வந்து யாருமே இல்லை. நான் ஒரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவன் மட்டும்தான் தோணும். ஓகேவா? நான் ஏங்க போய் சொல்ல போகிறேன்? நான் எதுக்கு போய் சொல்லணும்னு வச்சுனா, நான் பொய்யே சொன்னாலும் தனி ஒரு நபர் பொய் சொன்னால் அது பொய்ன்னு ஈஸி சொல்லிடுவாங்க. நான் உண்மை சொன்னாலே அது பொய்ன்னு சொல்கிறது ஒரு கூட்டமே இருக்குது. அப்புறம் எப்படிங்க நான் பொய் சொல்லுவேன்? நான் என்னங்க 10-20 பேரை வச்சாங்க பேசிகிட்டு இருக்கேன். இப்போ 10-20 பேர் இருந்தால் கூட பொய் சொல்லலாம் தைரியமாக. அவங்களாம் ஆமாம் ஆமான்றவானுங்க. ஏன்னா அவங்களாம் ஆமாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் வரும். நமக்கு தான் அப்படி யாருமே இல்லையே. உண்மையெல்லாம் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் நான் இருக்கேன். அப்புறம் எப்படி என்னால் பொய் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட்னாலும் ஒரு 20 பேர் இருந்தால் கூட பொய் சொல்லலாம், தைரியமாக துணிஞ்சு பொய் சொல்லலாம். ஏன்னா ஆமாம் ஆமாம் இவன் சொல்கிறது தான் உண்மை, இவன் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அவங்க 20 பேர் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அது உண்மை தான் போல அப்படின்னு நீங்கள் நம்பிடுவீங்க. நான் ஒருத்தன் உண்மை சொன்னால் இப்போ அவங்க வந்து பொய் சொன்னோன்னா நீங்கள் ஈஸியாக கான்செப்ட் இதுதாங்க புரியுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே என்னால் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறது? ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம சோறு ஊட்ட முடியும், அதுக்கப்புறம் அவங்க தான் சாப்பிடணும். என்னங்க நீங்கள்? அவ்வளோதான் மேட்ரு. அதாவது இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லி தருவோம், அதுக்கு மேலே நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எல்லாமே. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் சார் கூட எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ தோணுது எனக்கு ஈஸியாக ரெக்கார்ட் நோட்லாம் முடிச்சிடலாமேடா அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது ரெக்கார்ட் நோட் எழுதும்போது ரெக்கார்ட் நோட்லாம் இவ்வளோ இருக்குடா, இப்போ எழுதணுமே அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ தோணுது இவ்வளோதான் இருக்குது, ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு இப்போ தோணுது. ஸோ எங்கள் சார் டீச்சர்ஸ்க்குலாம் அப்படி தான் தோணியிருக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து அப்போ சொல்லித்தரல. ஆனால் எங்கள் ஒரு மேம் இருந்தாங்க, அவங்க பேர் சீதாலட்சுமி டீச்சர். அவங்க வந்து சோசியல் மட்டும்தான் எடுப்பாங்க. எனக்கு அந்த மேம் ரொம்ப பிடிக்கும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஏன்னா அவங்க வந்து அப்போவே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்லித்தரதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது, அப்போ என்னமோ மேம் சொல்கிறாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணி படிக்க சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஃப்யூச்சரில் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்போ புரியும், நம்ம டீச்சர் இப்படிலாம் சொல்லி தந்தாங்களேடா அப்படின்னு உங்களுக்கு அப்போ புரியும். எனக்கு இந்த சீதாலட்சுமி டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எக்ஸாம் ஒரு ஒன்றும் இல்லை, அவங்க சப்ஜெக்டில் வந்து ஒரு 5க்கு ஃபஸ்ட்டு 10 2 மார்க் 10 2 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. வருஷம் ஃபுல்லாகவே அதை தான் படிக்க சொல்லுவாங்க. படிக்க சொல்லிட்டு அவங்க பனிஷ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா எல்லோரும் எந்திரிச்சு நிற்க சொல்லிடுவாங்க. எந்திரிச்சு நிற்க சொல்லிவிட்டு 2 2 மார்க் 5 2 மார்க் நம்ம 10 2 மார்க் இருக்கும் மொத்தமாக. அதில் 5 2 மார்க் வந்து படிச்சுட்டு என்ன சொல்லிவிட்டு உட்காரலாம் அப்படின்வாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் இதுக்கு பயந்துக்கிட்டே நின்று நான் கால் வலிக்குவேன், கால் பயங்கரமாக வலிக்கும் எனக்கு. நான் என்ன பண்ணுவேன், 2 மார்க் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தேன். நான் 2 படித்தேன். ப்ளீஸ் தான் நான் உட்காந்துக்கிறேன். சரி சொல்லு அப்படின்னாங்க. மேம்கிட்ட வந்து புக்கை அவங்கள பார்த்து திருப்பிட்டு அந்த 2 மார்க் ஒப்பிடணும். 10th படிக்கும்போது ஒப்பிச்சுட்டு 2 மார்க் படிச்சுட்டேன், அப்படி உட்காந்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு ஃபீல் ஜாலியாக இருக்கும். அப்போலாம் ரொம்ப ஜாலியான லைஃபு. அப்புறம் இந்த விக்னேஸ்வரி டீச்சர் வந்து உம்மால அது வந்து டீச்சரா என் பொண்டாட்டியானே எனக்கு தெரியல. அவ்வளோ டார்ச்சர். எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தால் கூட அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டா. அந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணி என்னை ஒரு மெண்டலாக்கி வெறியாக்கி, எப்படின்னா நான் ஒரு அது ஃபீல் அதை விட்டுருங்க. அதுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு நம்மளுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி பேசி அவங்க வீட்டில் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பேசணும்னா சரியா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோரி இதோட நிற்பேன். அந்த திருசபைக்குள்ளே போயிட்டு அவன் இருக்கான். அவன் இருந்தோடனே அந்த தானால் அந்த திருசபையில் வந்து வெளிச்சம் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் கான்செப்டே. நான் அதை எழுதிட்டு நான் அப்படியே அதிலே போஸ்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான் இருக்காது. சரியா? நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகேவா? நான் வந்து இப்போ பிஸியாக இருக்கேன். முடிச்சுட்டு பார்க்கலாம். பாய்.